ஏய் ஃப்ரீயா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போடணும்னு சொன்னல, அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் கால் பண்ணேன். ஃப்ரீயா இருந்தனா பேசலாம், இல்லனா அப்புறம் பேசலாம். வெட்டியா தான் இருக்கேன், சொல்லு. நீ எப்போதும் வெட்டி தான், அது வேற விஷயம். சரி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். எங்க அம்மா அப்பா முன்னாடி நீ கிட்ட பேர் எடுக்கணும், அதே போலதான் உங்க அம்மா அப்பா முன்னாடி நான் கிட்ட பேர் எடுக்கணும். இத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். ஆமா, பட் அதுக்கான சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும்ல. சரி, இப்போ எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போற, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். உங்க அம்மா அப்பாவோ இல்ல உங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க அக்கா ஹஸ்பண்ட் இல்ல உங்க அண்ணன் யாரு எங்க வெளியே போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எங்க போறாங்கன்றதையும் சொல்லு. நீ ஹாஸ்டலுக்கு போலல, வீட்ல தானே இருப்ப. என்கேஜ்மெண்ட் முடியற வரைக்கும் ஹாஸ்டலுக்கு போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. வீட்ல தான் இருக்கேன். நீ சொல்றத நான் பண்றேன். யார் எங்க போனாலும் அவங்க எங்க போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆமா, இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? அது வந்து தெரியலையே. இப்படி பேக்கு மாதிரி எதையும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிரும். பரவாயில்லையா? ஐயோ, வேணா வேணா வேணா. அவ்வளவு பயமா? சரி, தெரிஞ்சுக்கோ. உங்க அப்பா இப்போ எங்க வீட்ல தான் இருக்காரு. அப்படியா? உங்க வீட்லயா இருக்காரு? ஆமாண்டி, நம்ம என்கேஜ்மெண்ட்ட பத்தி பேச வந்திருக்காரு. நான் மாடியில இருக்கேன், அவரு கீழே. ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பா என்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு தான் வராருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நம்ம நடிப்பை இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. இப்ப நீ ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி வேற பேரு சொல்லி லவ் பண்ற மாதிரி பேசு. அது எங்க அப்பா காதுல விழட்டும். அப்ப எங்க அப்பா கண்டிப்பா உன்னை தப்பா நினைப்பாரு. அத வச்சு எங்க வீட்ல வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்ப நானும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வாவ், செம்ம ஐடியா கொடுத்திருக்கடி. நான் அப்படியே உன்கிட்ட பேசுற மாதிரி கேஷுவலா பேசுறேன், ஆனா பேரை மட்டும் மாத்தி பேசுறேன். ஓகேவா? சூப்பர்டா. ஓகே, நான் திரும்பி நின்னுக்கிட்டேன். கண்டிப்பா உங்க அப்பா எனக்கு பின்னாடி நின்னு நான் பேசுறத கேட்பாரு. பக்கத்துல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்றேன். ஐயோ, மாப்பிள்ளைகிட்ட பேசலான்னு வந்தா மாப்பிள்ளை ஏதோ போன் பேசிட்டு இருக்காரு. சரி, முதல்ல போன் பேசி முடிக்கட்டும். போலீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலையா கூட பேசலாம். போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம விஷயத்த சொல்லலாம். ஐயோ, இப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு பேர் கூட மைண்ட்ல வர மாட்டேங்குது. அஞ்சலி? இல்லடி, எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்ல, மனசும் சரியில்லை. தெரியல அஞ்சலி, ஒருவேளை உன்னை பார்க்காம இருக்கனாலயோ இருக்குமோ? அஞ்சலியா? என்னது? என்ன பார்க்காம தான் நீ சாப்பிடாம இருக்கியா? எப்போதும் என்ன பார்த்தாதான் சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லுவ. என்ன ஆதி, ரொம்ப ஃபீல் பண்றியா? என்ன பார்க்காம இருக்க முடியலையா? நான் வேணா வரட்டா? அஞ்சலி, வேணாம். உன்னை பார்க்காம இருக்கனால சாப்பிட முடியலன்னு நான் ஃபீல் பண்ணதெல்லாம் உண்மைதான் அஞ்சலி. அதுக்குன்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வருவியா? அதுவும் இந்த நைட்ல என்ன பாக்குறதுக்காக? என்ன சாப்பிட வைக்கணும்னு உன்னோட தவிப்பெல்லாம் எனக்கு புரியுது அஞ்சலி. இருந்தாலும் வேண்டாம், உனக்காக நான் சாப்பிடுறேன் அஞ்சலி. மாப்பிள்ள யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காரு? அஞ்சலின்னு இவ்வளவு உரிமையா பேசுறாரு. யாரா இருக்கும்? அஞ்சலி, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி. அப்படியே ஆதி, சொல்லவே இல்ல. எப்போதும் என்ன பிடிக்காதுன்னு தானே சொல்லுவேன். ஓடியே, ஐயோ, இவர் வேற நிக்கிறாரா? ஆமா அஞ்சலி, உண்மையாதான் சொல்றேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. சொல்லவே இல்ல. ஹலோ சுடரு? சுடரு, வீட்ல நம்ம நிம்மதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. போன் எதுவும் பேசிட்டு இருக்காளா? இல்ல, ஒரு நிமிஷம் என்ன பண்றான்னு பாத்துட்டு சொல்ல. ஐயோ அஞ்சலி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. அப்படியே ஆதி, என்ன ரொம்ப மிஸ் பண்றியோ? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. என்னங்க, அவ மாப்பிள்ள கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. மாப்பிள்ள கிட்ட தான் பேசுறாளா சுடரு? எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ போங்க, இதெல்லாமா வெளியே சொல்லிட்டு இருக்க முடியும்? ஐயோ, இவ வேற நிலைமை புரியாம எப்படி உனக்கு தெரியும்? அதை மட்டும் சொல்லிடி. இவரு ஒருத்தர் எதையும் புரிஞ்சுக்காம அது எப்படி சொல்றது? சரி, சொல்லி தொலைக்கிறேன். இங்க பாருங்க, மாப்பிள்ள இவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிருப்பாரு போல. அப்படியா ஆதி, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னாங்க. கேட்டனே என் காதால. அப்படியா? அப்ப மாப்பிள்ள நிம்மதி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரா? சரி, இப்ப மாப்பிள்ள ஏதாவது பேசுவாரு. அதுக்கு நிம்மதி என்ன பதில் சொல்றான்னு மட்டும் கேட்டு சொல்ல. மாப்பிள்ள இங்க என்ன சொல்றாருன்னு நான் உனக்கு அங்க சொல்றேன். அஞ்சலி, நம்ம 2 பேரும் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? படத்துக்கு அந்த மாதிரி. அஞ்சலி, நீயும் நானும் தனியா. சுடர, மாப்பிள்ள நாளைக்கு படத்துக்கு போலாமான்னு கேக்குறாரு. நிம்மதி அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு கேளு. படத்துக்கு போணுமா ஆதி? போலாமே. நல்ல ஒரு பேய் படமா பார்க்க போலாமா? அட மானங்கிட்ட மலை குரங்கே. ஏண்டி, நான் தான் உன்னை வயித்துல சுமந்து பெத்தனாடி. மாப்பிள்ள எவ்வளவு ரசனையா படத்துக்கு போலாமான்னு கூப்பிடுறாரு. பேய் படத்துக்கு போலாமான்னு கூப்பிடுறா. அந்த பேய்க்கு பிறந்தவ. ஐயோ, பேய்க்கு பிறந்தவன நம்ம தானா? சரி, ஓகே, பேய் பிடிச்சவன் வச்சுக்கலாம். சுடரு, என்னடி சொன்னாவ? ஏங்க, மாப்பிள்ள ரொம்ப ரசனையா படத்துக்கு போலான்னு கூப்பிடுறாரு. இந்த எரும மாடு வாங்க பேய் படத்துக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. நானும் நீங்களும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணோம். எவ்வளவு நல்ல படத்துக்கு போயிருப்போம். இத பாருங்க, ரசனையே இல்லாத ரசனை கெட்டது. போய் மாப்பிள்ளைய பேய் படத்துக்கு கூப்பிடுறா.
சரி சரி, அதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க. அப்புறம் நான் ஒரு சின்ன டவுட்டுக்கு தான் அதை கேட்டேன். ஏன்னா மாப்பிள்ள ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. நம்ம பொண்ணுகிட்ட தான் பேசுவாருன்னு தெரியும். இருந்தாலும் பேரு அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டு இருந்தாருடி. அதான் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி சந்தேகமா இருந்தது. மாப்பிள்ளைய நம்ம சந்தேகப்படக்கூடாதுதான், இருந்தாலும் பேரை மாத்தி சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னது, மாப்பிள்ள நிம்மதி அஞ்சலின்னு கூப்பிட்டாரா? என்னங்க, கரெக்டா தானே கூப்பிட்டுருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நிம்மதி பிறந்தப்பதானங்க அஞ்சலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கூட ஷாலினியோட தங்கச்சி ஷாமிலி நடிச்சிருப்பாங்களே, அவங்கள மாதிரியே நிம்மதியும் ஹேர் கட்லாம் வச்சுக்கிட்டு அழகா இருக்கான்னு எல்லாருமே நிம்மதியை செல்லமா அஞ்சலி பாப்பா தானங்க கூப்பிடுவோம். அட ஆமால, ஐயோ மறந்துட்டேன் சுடரு. ஒருவேளை அதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் மாப்பிள்ள செல்லமா நம்ம நிம்மதிய அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிடுறாரா? ஐயோ ஐயோ, இது தெரியாம நான் பாட்டுக்கு சந்தேகப்பட்டுட்டேனே, நான் ஒரு முட்டாள். தெரியும். சரி இங்க பாருங்க, தேவையில்லாம மாப்பிள்ளைய சந்தேகப்பட்டுட்டு இருக்காதீங்க. அவரு ரொம்ப நல்லவருங்க. 2 பேரும் தான் நின்று பேசிட்டு இருக்காங்க, பேசட்டும். அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிச்சய வேலையை பத்தி தானே பேச போனீங்க, பேசிட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்க. அப்புறம் வெக்கமே இல்லாம அங்கேயும் நின்று மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. அது அவங்களோட பர்சனலுங்க. நம்மளும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணோம், ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு. ஐயா சி, வாங்க பேசாம. சரிடி, எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் சரி அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டாரா, அதான் என்னன்னு கேட்டுக்கிறதுக்கு தான் பண்ணேன். சரி நான் போனை வைக்கிறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அஞ்சலி, நாளைக்கு நீ என்ன கலர் ட்ரெஸ் போட போற? சேம் கலர்ல நானும் போடுவேன்ல, அதுக்குதான். ஓ, ப்ளூ கலர் டிஷர்ட், பிளாக் கலர் பேண்டா? ஓகே ஓகே, நானும் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். நம்ம 2 பேரும் நாளைக்கு தேட்டருக்கு போலாம். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் தூங்கு, நானும் தூங்குறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே அஞ்சலி, பாய். பாய் அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி, நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரா? கேட்டிருப்பாரு. அப்படியே நிப்போம். அவரா கூப்பிட்டு என்ன திட்ட போறாரா, என்ன அடிக்க போறாரா, ஒன்னும் தெரியலையே. அவரா கூப்பிட்டா மட்டும் திரும்புவோம், இல்லன்னா எதுக்கு திரும்பிக்கிட்டு. மாப்பிள்ள, நீங்க கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மாப்பிள்ள, நான் காலையில வந்து உங்கள்ட்ட பேசுறேன். வரேன் மாப்பிள்ள. டேய், என்னடாச்சு? எங்க அப்பா கேட்டாரா இல்லையா? இன்னும் அங்கே நிக்கிறாரு. ஐயோடி, நான் இன்னும் திரும்பி கூட பாக்கலடி. உங்க அப்பா நிக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தாருடி. சைடு கனால பார்த்தேன், ரோஸ் கலர் சட்டை. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 100 வாட்டி அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டிருக்கேன். தேன் வந்து பாயுது காது நீலன்ற மாதிரி உங்க அப்பா காதுக்குள்ள அஞ்சலி அஞ்சலின்னு உள்ள பூந்து வச்சிருக்கேன். இப்ப திரும்பினா எதை கொண்டு அடிப்பாருன்னு தெரியலடி, அதான் பயத்திலேயே இந்த சைடு திரும்பிட்டு இருக்கேன். சரி இரு, இதுக்கு ஒரு தைரியத்தை வரவழைச்சு திரும்பி பாக்குறேன். என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாருன்னே தெரியலையே. ஏன் என்னடி உங்க அப்பா ஆளே காணோம்? ஆளை காணுமா? அப்ப எனக்கு தெரிஞ்சு கோவத்துல தாண்டா கிளம்பி வந்திருப்பாரு. ஆதி, செம்மையா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் எங்க அப்பா வீட்டுக்கு வந்து பயங்கரமா கத்த போறாரு. இந்த கல்யாணமும் வேணா ஒரு மண்ணும் வேணான்னு பயங்கரமா கத்த போறாரு. அந்த மாப்பிள்ளை அவன் பொறுக்கி பையன் மாதிரி வேற ஒரு பொண்ணு கிட்ட விழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு கத்த போறாருடா. பயங்கர சம்பவம் நடக்க போதாதி, அது மட்டும் எனக்கு தெரியுது. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறேன். இந்த நைட்டோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றோம். என்ன ஆதி, ஓகே தானே? ஓகேடி, சூப்பர். உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றத மட்டும் எனக்கு கன்வே பண்ணிடு, அது போதும் எனக்கு. அப்பா நிம்மதியா தூங்க வேண்டி. சரி ஓகே, பாரு, எவ்வளவு நைட் ஆனாலும் பரவாயில்ல, 1 மணி 2 மணினாலும் என்ன நடந்துச்சுன்றத மட்டும் மறக்காம என்கிட்ட சொல்லு, அப்பதான் நல்லா தூங்க முடியும். சரி ஓகே, பாய். ஓகேடா, பாய், கண்டிப்பா சொல்றேன். பாய் பாய். அப்பாடா, இன்னையோட ஆதி நிம்மதி சாப்டர் க்ளோஸ். அப்பா எப்படி வரப்போறாரு, பயங்கரமா கத்த போறாரு, எல்லாமே முடிய போகுது. A few moments later. நிம்மதி, கீழ வாயே, அப்பா கூப்பிடுறாருடி. அப்பா வந்துட்டாரே, ஜாலி ஜாலி ஜாலி. வரேம்மா. நிம்மதி, வாமா. என்ன அப்பா கோவமா இருப்பாருன்னு பார்த்தா இப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்லடா கண்ணு, இந்த கல்யாணத்தை பத்தி பேசதான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்கப்பா, அதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுது, உன் மூஞ்சிலேயே தேஜஸ் தெரியுது. கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப பாத்தியா எப்படி நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காருன்னு. நல்ல மாப்பிள்ளையா? ஆமா பின்ன, என் நண்பனோட வளர்ப்புல எப்படி அழகா வளர்த்து என் மாப்பிள்ளை ஜென்டில்மேன் மாதிரி வளர்த்து வச்சிருக்கான் தெரியுமா? எது, அந்த பொறுக்கி பையன் ஜென்டில்மேனா? எங்க அப்பாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு? பா, அவன் ஒரு பொறுக்கிப்பா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க பாத்தீங்களாங்க அந்த நடிப்புக்காரிய? போன்ல கொஞ்சி ஆதி அப்படி இல்ல ஆதி, ஓகே ஆதி, பீப்பறதுக்கு போலாமா அப்படி இப்படின்னு கொலாவி பேசிக்கிட்டு நம்ம முன்னாடி பொறுக்கி பையன் அந்த பையன் இந்த பையனை பேசுறாங்க. இவளெல்லாம் என்னங்க பண்றது? பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தானே, நம்ம முன்னாடி பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. அதான் மாப்பிள்ளைய திட்டுற மாதிரி திட்டுது. கண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போய் ஐயர்கிட்ட நல்ல நாள் குறிக்க போறாங்களாம். அநேகமா அடுத்த வாரத்திலேயே நல்ல நாள் அமைஞ்சிரும் நினைக்கிறேன். அடுத்த வாரத்திலேயே உனக்கும் ஆதி மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம்.